அன்பே சிவம். அகத்தியர் ஞான பாடல்கள். பாடல் 65. தாக்கப்பா இடக்கண்ணு வழக்கண்ணும் சேரு சச்சிதானந்த வண்ணி தானே ஏறும் மூக்கிலே ஓடாது வாசித்தம்பம் முத்தி என்ன நெத்தி கண்ணுள்ளே நிற்கும் நாக்கிலே நின்ற பறை அறியாதுண்டோ நாளிரண்டும் மூவிரண்டும் ஞான யோகம் பாக்கியமே செய்தவர்க்கு மகார தீட்சை பலிக்குமடா இரு 4 பாடல் முற்றே. இப்படியே வாசியினால் புருவ மத்தியில் தாக்கி இடக்கண்ணை வலக்கண்ணுடன் சேர்த்து நிறுத்து. சச்சிதானந்தமான அந்த முப்பொருளும் ஒன்றாகி நின்ற மெய்ப்பொருள் உள்ளே உள்ள சோதியில் வாசி மேலேறும். அப்போது மூக்கிலே மூச்சு ஓடாது. வாசியானது தம்பம் போல் நின்று அம்மெய்ப்பொருளுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கும். முத்தி நிலை என்பது நெத்தி கண்ணாகிய நடுவிலேயே நிற்கும். உண்ணாக்கினால் வாசியை ஊதி அண்ணாக்கிலே நின்ற பறையான வாளையை கண்டவர்கள் அறியாதது ஏதும் உண்டோ? அறியாமை யாவையும் நீக்கி அனைத்து இரகசியங்களையும் அவளே சொல்லித் தருவாள். 4 8 அகாரமும் 3 6 ஆதாரங்களுமே ஞான யோகம் ஆகும். வாக்கியம் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம் உள்ளவர்க்கே மகார தீட்சை எனும் மௌனம் பலிக்குமடா. நான் சொன்ன 2 8 ஞான பாடல்களுக்குள்ளும் இந்த ஞானம் முற்றாக கிடைக்குமடா. ஞான தீட்சா விதி. பாடல் 66. ஆதி என்ற கருவறிந்த கபால யோகி அஷ்டமா சித்தி எல்லாம் ஆடும் சோதி வீதி எனும் பரவெளியில் ஆடியேதான் வேதாந்த மூல சுழி முனையுமாகி மேதினியில் அண்ட பிண்ட நடுவுமாகி மேல் மூல வட்ட திரி கோணந்தன்னில் நாதி அந்தமான குருநாதலிங்கம் நாதாந்த சோதியுட மூலங்காப்பே. ஆதியாக வந்த கருவையும் அது தன்னிடமே கபாலம் எனும் உச்சியிலே இருப்பதையும் அதனை வாசியினால் இயக்கத் தெரிந்தவனே யோகி. அவனே வாசியினால் ஜோதியில் சேர்ந்து அட்டமா சித்திகளையும் ஆடுகின்ற சித்தனாக ஆவான். இதனை அறிந்து நாம் சொன்ன பாதையில் இருந்து வாசியை முறை தவறாது இயக்கி பரவெளியாகிய ஆகாயத்தலத்தில் சேர்த்திடு. வேதம் கூறும் பிரம்மம் என்பது உன்னிடமே மூலப்பொருளாக சுழிமுனையில் நிற்பதுவே. இப்பூமியிலும் இவ்வுடலிலும் அந்த பிண்ட நடுவாக அமைந்திருப்பது அது. மேல் மூல வட்டத்தில் திரிகோணமாகிய லிங்க வடிவில் நாதனாகிய ஈசன் ஆதி அந்தம் அனாதியாக ஜோதியாக திகழ்கின்றான். நாதலிங்கமாகவும் நாதாந்தமாகவும் விளங்கும் சோதியின் மூலப்பொருளே இவ்வழிக்கு துணையாமே. அன்பே சிவம். அன்பே சிவம்.